பாடிடுவே, கீதம் பாடிடுவே, காவியம் பாடிடுவே, காலமும் வாழ்வினிலே இயேசுவின் அன்பினையே, இறைமகன் இயேசுவின் அன்பினையே. அதை நினைப்பதினால் நன்றியுடன் கீதம் பாடிடுவே, அதை நினைப்பதினால் நன்றியுடன் கீதம் பாடிடுவே, கீதம் பாடிடுவே, காவியம் பாடிடுவே, காலமும் வாழ்வினிலே தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் இந்த நாளிலும் ஆசீர்வித்து காப்பதாக. இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகம் 28:7 வசனம். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பாய். அன்பான இறை மக்களே, நாம் வாழுகின்ற உலகம் சத்துருக்கள் நிறைந்த உலகம். நாம் வசிக்கின்ற இல்லம் சத்துருக்களோடு நாம் வசித்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கடவுளோ உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை முறியெடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு சத்துருக்களை சாதகமான சத்துருக்களாக மாற்றுகின்ற தலைமை நண்பர்களை பார்க்கிறோம், அதிகாரிகளை பார்க்கிறோம். சத்துருக்களோடு சங்கமமாகிற அதிகாரிகளை பார்க்கிறோம். சத்துருக்கோடு சம்பாஷணை செய்கிற மக்களை பார்க்கிறோம். சத்துருக்களை தன்னோடு வைத்திருக்கிற அதிகாரங்களை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் சொல்கிற இந்த வார்த்தையின்படி சத்துருக்கள் என்பது அதிகாரமாக, பணமாக, பதவியாக இன்றைக்கு காட்டப்படுகிற இந்த உலகத்தில் உனக்கு விரோதமாக, இன்றைக்கு அதிகாரம் ஒருவனுக்கு விரோதமாக செயல்படும். பணம் ஒரு மனிதனுக்கு, நல்ல மனிதன் ஒருவனுக்கு விரோதமாக செயல்படும். பதவி ஒரு நல்ல உண்மையான கிறிஸ்தவனுக்கு விரோதமாக செயல்படும். அந்த பதவியின் அந்தஸ்து உண்மையான ஊழியனுக்கு விரோதமாக செயல்படும். ஆகவே சத்துருக்களோடு தொடர்பு வைத்திருக்கிற நம்முடைய அதிகாரம், பணம், பதவி இவைகள் இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் முறியடிப்பேன் என்கின்றார். ஒருவேளை இவர் நல்லவர்தான், ஆனாலும் இவரிடத்திலே சில தீய குணங்கள் உண்டு. இந்த மனிதர் நான் இனத்துக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொல்கிறவர்தான், ஆனால் இனத்தை காட்டிக் கொடுக்கிற ஒரு மனிதனாகவும் இருக்கிறார். இந்த மனிதர் உங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன், போராடுவேன், இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் இடையில் காலை வாரிவிட்டு தெருவில் விட்டு செல்கிறவர்களாக இவைகள் தான் சத்துருக்கள். இன்றைக்கு அனுபவத்தின் வாயிலாக நம்மில் அநேகருக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நம்மில் அநேக சத்துருக்களை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், நம்மோடு அனுபவித்திருக்கிறோம். அவர்கள் மூலமாக துன்பங்களை நாம் பெற்றிருக்கிறோம், தோல்விகளை அடைந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலே உன் சத்துருக்களை, உனக்கு எதிராக வருகிற சத்துருக்களை நான் முறியடிப்பேன். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பின பெலிஸ்தியனை, ஒரு அறியாத பருவம், ஆயுதம் ஏந்தி நிற்க முடியாத, தெரியாத, அனுபவம் இல்லாத ஒரு சிறு மனிதனை கொண்டு அந்த கோலியாத் என்ற சத்துருவை
பெலிஸ்தியன் என்ற சத்துருவை என் ஆண்டவராகிய கடவுள் ஒரே கல்லில் வீழ்த்தினார். சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பிசாசை ஒரே வார்த்தையினாலே அவர் வீழ்த்தினார். அப்பாலே ஓ சாத்தானே, உன் தேவனாகிய கடவுளை பரீட்சை பண்ணி பார்க்காதே. இன்றைக்கும் கூட எனக்கு விரோதமாக எத்தனையோ சூழ்ந்து நிற்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக, தனிப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக சூழ்ந்து நிற்கிறாள் சத்துருக்கள். அந்த சத்துருக்களை தேவன் இந்த நாளில் முறியடிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, சத்துருக்களை சிலுவையிலே மிதித்து ஆணிகளால் அடித்த என் ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைக்கு எங்களுக்கு உலக வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், அயலகத்தாரிடத்தில், எங்களுடைய தெருவில், எங்களுடைய தேசத்தில், மாவட்டத்தில் சத்துருக்களினுடைய போராட்டங்கள் அதிகம் உண்டு. அந்த போராட்டம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கட்டும். அந்த சத்துருக்களெல்லாம் ஒழிந்து போகட்டும். சிலுவையில் எங்களுக்காக சத்துருவை வென்றெடுத்த ஜெயங்கொண்ட ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட ஜெயமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற உறுதிப்பாட்டோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து பயணிக்க அருள்கொண்டரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.